அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்சியில் தாயனூர் உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிடக் கோரி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சாலையில் அமர்ந்து முழக்கம் எழுப்பி வருகிறார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் சரிதா. அதவுத்தூர் ஊராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என அதவுத்தூர் ஊராட்சி மக்கள் கடந்த மாதம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடந்த சுதந்திர தினத்தன்று 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கருப்பு கொடி கட்சியும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்காமலும் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சியை விரிவுபடுத்தும் நோக்கில் மணச்சனூர் ஒன்றியம், லால்குடி ஒன்றியம், அந்தநல்லூர் ஒன்றியம், மணிகண்ட ஒன்றியம் உள்ளிட்ட ஒன்றியங்களுக்கு கீழ் உள்ள 25 ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்து திருச்சி மாநகராட்சியின் எண்ணிக்கை 65 வார்டில் இருந்து 100 வார்டாக உயர்த்த அரசு முடிவெடுத்துள்ளது. அந்தந்த ஊராட்சிகளை சேர்ந்த மக்களும் பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டு அதவுத்தூர் ஊராட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மண்வெட்டியை தோளில் சுமந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மாநகராட்சியுடன் தங்கள் அதவுத்தூர் பகுதியை இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காது, மத்திய அரசால் வழங்கப்படும் இலவச குடிநீர் திட்டம் கிடைக்காமல் குடிநீருக்கு வரி வசூலிப்பார்கள், அதே போன்று வீட்டு வரி, சொத்து வரி உயரும் என்றும் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அரசு திட்டங்கள் கிடைக்காமல் போய்விடும் என்ற காரணத்தினால் அதவுத்தூர் ஊராட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 2வது முறையாக முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து மறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். மேலும் தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி போராட்டத்தில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சரிதா. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.